ஸோ இந்த வேக்யூமில் வந்து உள்ள அந்த டஸ்ட்டு வந்து ஓவராக நிறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஃபில்டரெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அடைச்சிருந்துருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு கொஞ்சம் ஓவராக வருது. அதே மாதிரி சக்ஷன் இல்லை, குப்பை வந்து உரிய மாட்டேங்குது. சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்குது, ஸ்மூத்தாக இல்லை. செக் பண்ணி பார்ப்போம். டெஃபினட்டாக ஃபில்ட்ரு அடைச்சிருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ குப்பைன்னு பாருங்கள். இதெல்லாம் பூராமே நம்ம வீட்டில் இருந்து உரியப்பட்ட குப்பைகள் தான் இது எல்லாமே. உள்ளேயும் பாருங்கள். பொங்கலுக்கு ஒற்றை அடிக்கிறதுக்கு நான் வேக்யூம் தான் யூஸ் பண்ணேன். இது இந்த டஸ்ட் பேக் வந்து இது கம்பெனி இந்த ப்ராடக்ட் கூட வந்தது கிடையாது. இது எக்ஸ்ட்ராவாக நான் வெளியிலேருந்து வாங்கினது. அது கரெக்டாக இதாகலை, ஃபிட்டிங்கே இல்லை. அதனால் கொஞ்சம் குப்பை லீக் ஆகுது. அது லீக் ஆகிறனால தான் இந்த மாதிரி ஃபில்டரில் வந்து எல்லாம் அப்பி இருக்குது. எவ்வளோ குப்பைன்னு பாருங்கள். ஸோ இவ்வளோ குப்பையும் நம்ம வீட்டிலேருந்து நம்ம உறிஞ்சினது எல்லாமே. இங்கே பாருங்க, எல்லாமே டஸ்ட் பொல்யூஷன் அதிகமாக இல்லாத கிராமத்துலேயே இவ்வளோ குப்பை சேருதுன்னா சிட்டிக்குள்ளேயெல்லாம் என்னால் நினச்சி பார்க்கவே முடியல. இந்த மாதிரி மைன்யூட் டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோன்ட்டு. பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டஸ்ட் அலர்ஜியெல்லாம் இல்லாத ஆட்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே உங்களுக்கு ஒரு லேசான ஒரு டஸ்ட் அலர்ஜி இருக்குதுங்கிற பட்சத்தில் இவ்வளோ டஸ்ட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிற வீட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு சிரமமாக இருக்கும். இந்த பேக்கை வாஷ் பண்ணியிருக்கேன். ப்ரெஷர் வாஷர் சர்வீஸ் கொடுத்துருக்கேன். அதனால் ஃபில்டரை வந்து கையிலேயே வாஷ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த ட்ரம்மையும் வாஷ் பண்ணிட்டேன். இது காயிட்டும், காஞ்ச உடனே மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம்.